பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஏற்றவைகள் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான காரியங்களிலே பல மனிதர்களுக்கு ஏற்றாற் போலவே காணப்படுவார்கள். இது அவர்களுக்கென்று செய்யப்படுகிறது என்று சொல்லி பல நேரங்களிலே சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே அவ்வாறு நாம் செய்வதில்லை. வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து கர்த்தருக்கு ஏற்றவைகளை நாம் சிந்தித்து கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்பவர்களாய் நாம் இருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதமானது நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் காணப்படும். ஆனால் இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? பல நேரங்களிலே நண்பர்களுக்கு ஏற்றவைகளை நாம் செய்கிறோம், உலகத்தின் காரியங்களுக்கு ஏற்றவைகளை நாம் செய்கிறோம், வேதத்தின் காரியங்களை புறம்பே தள்ளிவிடுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இந்த நாளுக்குரிய வார்த்தையின்படியாய் கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது எவைகள் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களானதால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக. ஆம் பெரியமானவர்களே, இந்த உலக காரியமானது எல்லாமே பாவத்திற்குள்ளாகவே இருக்கிறது. ஆனால் அவைகளில் இருந்து விடுபடுகிறவர்களாகவே நாம் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் பாவமான காரியங்கள் இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கென்று எழும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக. இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதாக. இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறபடியாய் நாமும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் தம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதாக. இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? பல நேரங்களிலே நம்முடைய சுய காரியத்திற்கு ஏற்றாற் போலவே நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறோம். இந்த உலக காரியங்களுக்கு ஏற்றாற் போலவே பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஏற்ற சிற்றையிலே அவர்களை வளர்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக.
மூன்றாவதாய் எப்படி கர்த்தருக்கேற்றபடியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருந்தது. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக கர்த்தருக்கு ஏற்ற பூர்ணமான காரியங்களை செய்பவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, பூர்ணப்படுத்துவது அவருக்கேற்றதாய் இருக்கிறது. இந்த நாளிலே முழுமையான ஒரு காரியத்தை செய்யாதபடி பல நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் இங்கேயோ வேதம் அழகாய் சொல்லுகிறது, பூர்ணம் என்கிற ஒரு காரியத்தை கர்த்தருக்கு ஏற்றவைகளாய் நாம் செய்ய வேண்டும் என்பதாக. நான்காவதாய் கர்த்தருக்கு ஏற்றவைகள் எது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக கர்த்தருக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே கர்த்தருக்கு ஏற்ற செய்கைகளை செய்பவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து அதன்படி நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கேற்றவைகளை சிந்திப்பவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கேற்ற வழிகளிலே நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக. இந்த நாளிலே நாமும் அவ்வாறாய் கர்த்தருக்கேற்ற கிரியைகள் எவைகள் என்று சொல்லி பார்த்து அதன்படி நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் வாழுகிறோமா? பல நேரங்களிலே உலகம்தான் முக்கியம் என்று சொல்லி அதற்கு பின்பதாய் ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட்டு விடுகிறோம். கர்த்தரை மறந்து விடுகிறவர்களாகவே காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து அவருக்கேற்ற காரியங்களை செய்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே எவைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்றவைகள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருக்கேற்ற சிட்சை காணப்பட வேண்டும். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஏற்ற பூரணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நான்காவதாக கர்த்தருக்கேற்ற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். இவைகளை எல்லாம் செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கேற்ற காரியங்களை செய்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருக்கேற்றபடியாய் நீங்கள் வாழும்போது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.